திமுகவின் தென்சென்னை மக்களவை தொகுதி வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியனை ஆதரித்து மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் வாக்கு சேகரித்து வருகிறார். காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். அதனாலதான் என்ன மாதிரி ஆட்கள்லாம் இங்க வந்து நிக்கிறோம். நீங்க அவரை விமர்சனம் பண்ணீங்களே, விமர்சனம் பண்றது எங்க கடமை, உங்க கடமையும் கூட. ஆனால் லாபத்துன்னு வரும்போது என் கையில பிஸ்லரி பாட்டில் இருக்கு, வீடு பத்தி இருந்தாலும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றவன் நல்லவன் கிடையாது. நான் அப்படிப்பட்டவன் கிடையாது. எனக்கு முதல்ல பரிவட்டம் கட்டு, அப்பதான் நான் தேரை இழுப்பேன்னு சொல்ற ஆள் நான் இல்லை. இந்த தேரை, இந்த ஜனநாயக தேரை இழுக்க வேண்டியது என்னுடைய கடமை, நம்முடைய கடமை. அதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். ஐயா நீங்க சொல்லுங்க, இங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, உங்க வருமானம் உங்களுக்கு போதுமா? இது உங்களுக்கு பிள்ளை குட்டியில படிக்க வைக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கா? ஆனா கவர்மெண்ட்ல ஏதோ 1000 ரூபா கொடுக்குறாங்க, நன்றி, அது பத்தாதுதான் எங்களுக்கு தெரியும். ஆனா அங்க ஒருத்தர் 1000 கோடி கொடுத்துட்டு இருக்காங்க ஒரே ஆளுக்கு. அதாவது இங்க கோடி பேருக்கு 1000 ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க, அங்க ஒரே ஆளுக்கு 1000 கோடி கொடுத்துட்டு இருக்காங்க. அற்புதமான மேஜிக்கா இருக்கு. அந்த மேஜிக்கை கொஞ்சம் இந்த தெருவில் காட்டுங்களேன். ஒரு 1,00,000 பேர் கோடீஸ்வரன் ஆகட்டும், பண்ணி காட்ட முடியுமா அந்த மேஜிக்கை? எங்களால் இவ்வளோதான் முடியும்னு எதுவும் எப்படி எதில் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம்? அது நாங்கள் 1 ரூபா கொடுத்தா நீங்கள் 29 பைசா கொடுக்குறீங்க. அந்த 29 பைசால உங்களுக்கு 1000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வேற எங்கேயும் செய்யலை. செஞ்சா இந்தியாவே மேம்படும். பெண்களுக்கு பஸ்ஸில் ஃப்ரீ பாஸ்ன்னு சொன்னாங்கல்ல, அது இந்தியா பூரா கொடுத்தா எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கும். இந்த பஸ் பாஸை வச்சுக்கிட்டு ஜிஎஸ்டி போட்டு சிறு குறு தொழில்கள் எல்லாம் அடிபட்டிருந்த நேரத்தில் பெண்கள்லாம் போய் வியாபாரத்திற்கோ சிறு வியாபாரங்கள் செய்வதற்கு பஸ்ஸில் போவதற்கு உதவியாக இருக்கிறது. இது இந்தியா பூரா கிடைச்சா எப்படி இருக்கும்? ஆனால் செய்யலையே. ஆக இனி இந்தியா ஃபாலோ பண்ண வேண்டியது திராவிட மாடல். கரெக்டுங்க, யாரோ சொன்னாரு. கோச்சுக்கிட்டு பிரயோஜனம் இல்லை. நல்லது எங்க இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஆனா மாட்டேன், நல்லா செய்யறவனுக்கு தண்டனை தான் கொடுப்பேன்னு 1 ரூபா கொடுக்குறவனு 29 பைசா ஆகும். இன்னொருத்தர் அங்க 1 ரூபா கொடுக்குறாரு, அவருக்கு 7 ரூபாயும் 3 ரூபாயும் கொடுத்துட்டு இருக்கீங்க. நான் பொறாமப்படலை. எங்க நம்ம சகோதரர்களுக்கு அங்க கிடைச்சதுன்னா பணம், அவங்களாம் நல்லா இருக்கட்டும், அடுத்த கியூல நமக்கு வரும்னு நினைச்சிட்டு இருந்தா அங்கேயும் வேலையோ வாழ்க்கையோ முன்னேறிட்டதா ஒன்றும் தெரியல. அவங்கெல்லாம் வேலைக்கு இங்கே வராங்க தமிழ்நாட்டுக்கு. இதுக்கு மேல பெரிய சான்று வேண்டாம். நம்ம தமிழ்நாட்டு இதை இங்க இருந்து குரல் கொடுத்தா ஓடி வர்ற தூரத்துல மீனவர்கள் இருக்காங்க, இங்கே இருக்காங்க. அவங்களுக்காக நீங்க என்ன செஞ்சீங்க? இடைஞ்சலை தவிர என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டா, இல்லைங்க அது நேரு பண்ணிட்டாரு எப்பவோ அப்படின்னு. ஏன் நேரா பதில் சொல்லவே மாட்டீங்களா? கோணலா தான் பதில் சொல்றீங்களா? நீங்க நேரு செஞ்சது என்னங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இந்த 10 வருஷத்துல என்ன பண்ணீங்கிறது தான் நாங்க. தென்சென்னை தொகுதி திமுக வேட்பாளரை ஆதரித்து மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் பரப்புரை மேற்கொண்ட காட்சிகளை பார்த்தோம்.